மனிதர்களைப் பற்றி உளவியல் ரீதியாக பல உண்மைகள் நிறைந்துள்ளன. அவற்றில் கொஞ்சம் மட்டும் சொல்லுகிறேன் கேளுங்கள். சிலர் உறங்கும்போது அதிக தலையணைகள் தலைக்கும் தன்னை சுற்றியும் வைத்துக்கொண்டு உறங்குவார்கள். அவ்வாறு அதிக தலையணைகளை வைத்துக்கொண்டு உறங்குபவர்கள் பெரும்பாலும் தனிமையிலும் மன அழுத்தத்திலும் இருப்பார்கள். உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களின் குறுஞ்செய்திகளை வாசிக்கும் பொழுது உங்கள் மனம் அந்த குறுஞ்செய்திகளை அவர்களின் குரலில் வாசிப்பதை உணரலாம். உங்கள் தலையை வலது பக்கமாக சற்று மேல்நோக்கி சாய்த்து பார்க்கும்போது வழக்கத்தை விட வசீகரமாக தெரிவீர்கள். போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாம் எவ்வளவு அழகானவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் அல்லவா? உண்மையிலேயே அதை காட்டிலும் நாம் 20% வசீகரத்துடன் பிற பார்வைக்கு தெரிவோமாம். நீங்கள் கடும் கோபக்காரராக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் மனதுக்கு பிடித்தவர் எனில் உடனே மன்னித்து விடுவீர்கள். நீங்கள் கண்ணாடியின் முன்னின்று அடிக்கடி பேசிக் கொள்பவரா? கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து அடிக்கடி ஊக்கப்படுத்திக் கொள்பவரா? ஆம் எனில் நீங்கள் மற்றவரை காட்டிலும் மனபலம் வாய்ந்தவர். பொதுவாக மனிதர்கள் ஏதாவது ஒன்றை நினைத்து அழும்போது அதற்கு முன் நடந்த வேறு சில கசப்பான அனுபவங்களையும் நினைத்து அதிகமாக அழுகிறார்கள். அதாவது அழுகையை அதிகப்படுத்த வேறு சில சம்பவங்களையும் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் வலது கையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். சிலர் இடது கையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். நீங்கள் எந்த கையை குறைவாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த கையை கொண்டு சில இயல்பான வேலைகளை செய்ய பயன்படுத்துங்கள். அதாவது சின்ன சின்ன பொருட்களை எடுத்தல், பல் துலக்குதல், கதவு ஜன்னல்களை திறத்தல், மூடுதல், இதுபோல நிறைய செய்ய முயலுங்கள். இவ்வாறு 2 வாரங்களுக்கு தொடர்ந்து செய்து வந்தால் உங்களின் சுய கட்டுப்பாடு உணர்வு அதிகமாகுமாம். அதிக ஐக்யூ திறன் கொண்டவர்கள் பெரும்பாலும் தூக்கமின்மை நோயால் பாதிக்கப்படுகிறார்களாம். 99% மக்கள் தங்களை பார்த்து யாரேனும் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கவா என்று கேட்டால் பீதி அடைவார்களாம். பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடித்துவிட்டால் மற்றவர்களை காட்டிலும் அவரிடத்தில் மட்டும் அதிக சாந்தமாகவும் உற்சாகமாகவும் பேசுவாளாம். பெரும்பாலும் தன் காதலை முதலில் வெளிப்படுத்துவது பெண்களே. ஒருவர் உங்களிடத்தில் மற்றவர்களை பற்றி பேசும் விதத்தை கூர்ந்து கவனியுங்கள். ஏனெனில் உங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் இதே போலத்தான் பேசுவார்கள். 7 வருடத்திற்கு மேலே ஒரு நட்பு தொடர்கிறது என்றால் அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நீடிக்கும். அலாரம் மூலம் தூக்கத்தில் இருந்து எழுவது தவறு. ஒருவர் எழுப்புவதற்கும் அலாரம் வைத்து எழுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அலாரத்தினால் தூக்கத்தில் இருந்து எழுவது உடலில் பாதிப்புகளை உருவாக்கும். உலகில் பெண்களே ஆண்களை விட அதிகமாக பொய் பேசுபவர்கள். பொய் என்று அறிந்து கொள்பவர்களும் அவர்களே. சிறந்த ஆலோசனை கூறுபவர்கள் அதிக பிரச்சனையில் இருப்பவர் அல்லது சந்தித்தவர். ஒருவர் பேசும்போது அவர்களின் கைகளை பிறர் பார்க்கும்படி வைத்திருந்தால் அவரின் பேச்சு நம்பகத்தன்மை கொண்டது. தூங்கும் பொழுதுதான் மூளை அதிக வேலை செய்யும். அதிகமாக இணையத்தில் நேரம் செலவழித்தால் மன ரீதியாக பாதிப்புகள் வரும். சிறிய கையெழுத்து உடையவர் அதிகமாக பேச மாட்டார். அதிகமாக குற்ற உணர்வு கொள்பவர் மற்றவரின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வார். சுய மதிப்பீடு குறைவாக உள்ளவர் எளிதில் அடுத்தவரை அவமானப்படுத்தி விடுவார். வலதுபுறம் படுத்தால் சீக்கிரமாக உறக்கம் வரும். ஒருவர் உங்களிடம் பேசும் பொழுது அவருடைய பாதங்கள் உங்களை நோக்கி இருந்தால் அவருக்கு உங்கள் பேச்சில் ஆர்வம் உள்ளது. இல்லையெனில் ஆர்வம் இல்லை. கோபமாகவோ அல்லது அமைதி இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது நீல நிறத்தை பார்த்தால் மனம் அமைதி அடையுமாம். நேர்மறையாக சிந்தித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நவம்பர் மாதம் பிறந்தவர்களில் சிலர் கொலை செய்யும் அளவுக்கு கோபம் கொண்டவர்கள். உலகின் அதிக சீரியல் கொலையாளிகள் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள். அடர்த்தியான நிறங்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடையலாம். எதிர்பாலினத்துடன் பேசும் பொழுது மனபலம் அதிகரிக்கும். சாக்லேட், ஆரஞ்சு போன்றவை மன அழுத்தத்தை குறைக்கும். நீங்கள் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை அடிக்கடி வெளிப்படுத்தினால் அதன் மீது உங்களுக்கு ஆர்வம் குறைந்துவிடும். ஆகவே மக்களே, மன அமைதி பெற தியானம், யோகா, ஆழ்ந்த சுவாசம், நேர்மறையான சிந்தனைகள், போதுமான தூக்கம், உடற்பயிற்சி, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுதல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களில் ஈடுபடுதல் போன்ற பல வழிகள் உள்ளன. தயவு செய்து உங்கள் மனதில் குப்பைகளை சேர விடாதீர்கள். நீங்களும் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் சுற்றியிருப்பவரையும் சந்தோஷமாக வைத்திருங்கள். உல்டா உலக சேனலை சந்தோஷப்படுத்துவதற்காக தினமும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு முறை பண்ணினால் மட்டும் போதும்.
ஆனால் தினமும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.